பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, உம்முடைய மகா தயவினால் வந்திருக்கிறோம் சாமி. எங்களை ஏற்றுக்கொள்ளும் சாமி. ஆண்டவரே, இந்த மனுக்குலத்தின் மேல் நீர் தயவு வைத்து கிருபை கூர்ந்து அநேகம் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷகர்களையும் அப்போஸ்தலர்களையும் மிஷனரிகளையும் போதகர்களையும் நீர் எழுப்பி எங்களை காப்பாற்றும் சாமி. பொல்லாத தீங்குக்கு ரட்சிக்கப்படாத ஜனங்கள், உம் நாமத்தை அறிந்து கொள்ளாத ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ளவும், உம் அன்பின் ருசியை அவர்கள் ருசித்து பார்க்கவும் நீர் கிருபை செய்யும். கர்த்தாவே, அநேகம் ஊழியக்காரர்களை எழுப்பும் அப்பா. ஆண்டவரே, ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் மிகுந்த சமாதானம் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா. ஆலோசனைகளை தருவதற்கும் ஜனங்களை வழி நடத்துவதற்கும் அநேகம் ஊழியக்காரர்கள் தேவையாயிருக்கிறதே அப்பா. கிருபை கூர்ந்து அநேகம் ஊழியர்களை எழுப்பும். தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் உங்களுடைய ஊழியக்காரர்களாய் மாறி ஜனங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை அறிவிக்கட்டும். கர்த்தாவே, பரிசுத்தமுள்ள உங்களுடைய வார்த்தைகள் ஊழியர்கள் மூலம் வரும் பொழுது ஆண்டவரே, ஜனங்கள் மனம் திரும்புவார்களே. அவர்கள் பாவங்களை நீர் மன்னிக்கும் பொழுது அவர்கள் மனம் திரும்பி உண்மை ஏற்றுக்கொள்வார்களே. அவர்களும் ஆண்டவரே, பொல்லாத அக்னி கடலுக்கு தப்பிக்கொள்வார்களே. கர்த்தாவே, கிருபையாயிரும். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, எல்லா பொல்லாப்புக்கு மனிதர்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாக உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டும் உம்மால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை ஆண்டவரே உம்மண்டை சேர பண்ணும்படியாக நீர் கிருபை கூர்ந்து ஆண்டவரை தயவு காட்டும். உம்முடைய தயவினால் தான் நாங்கள் மறுரூபப்படுகிறோம். ஆண்டவரை, நீர் எங்களுக்கு தயவு காட்டி உம்முடைய வசனத்தை தந்து, உம்முடைய வார்த்தைகளை தந்து, உம்முடைய ஆவியை தந்து எங்களை நீர் வழி நடத்தும் பொழுது நாங்கள் பிழைத்திருக்கிறோம். இன்று பிழைத்திருக்கிறோம். நிரந்தரமாக பிழைத்திருக்கும்படியாக நித்திய ஜீவனையும் வந்து அடையவும். ஆண்டவரே, உம்முடைய மகா தயவு என்னும் குணம் எங்களை வாழ வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட நற்குணத்தை எங்களுக்கும் தாரும். நாங்களும் மற்றவர்களிடத்தில் தயவுள்ளவர்களாய் நடந்து கொள்ள தெரிந்த புத்தியையும் உணர்வையும் தாரும். எங்களுக்கு அந்த அன்பின் ஆவியை எங்களுக்கு தாரும். அன்பின் ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து தயவுள்ள மனிதர்களாய் நாங்களும் வாழும்படியாக எங்களுக்கு அந்த உணர்வை தந்தருளும். கர்த்தாவே, எங்களுடைய தயவாயிரும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.